ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு நடக்க போகிற இந்தியா vs ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் போட்டிக்கான ஆஸ்திரேலியா அணி பிளேயிங் லெவல் விட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணியிலேருந்து முக்கிய வீரர் ஒருத்தர் விலகிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு யங்ஸ்டார் வந்திருக்காரு. அது யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி நாளைக்கு தொடங்க போது காலையில் 5 மணிக்கெலாம் தொடங்கிடுங்க. கண்டிப்பாக மேட்ச் எல்லாம் எழுந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ஸ் எப்பவுமே அவங்க சீக்கிரமே விட்டுருவாங்க. பிளேயிங் லெவல்ஸ் விட்டாங்க. 2 பிளேயர் போயிட்டு 2 பிளேயர் வந்திருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஹேசல்வுட், அவர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியால் வெளியே போயிருக்காரு. அவருக்கு பதிலாக போலாண்ட் இறக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி ஓப்பனிங்கில் கான்ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டார் இறக்குறாங்க. 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆஸ்திரேலியா இப்போ வந்தப்போ பிஎம் லெவல், பிரைம் மினிஸ்டர் லெவல் சொல்லிட்டு ஒரு சும்மா ப்ராக்டிஸ் மாதிரி மேட்ச் ஆடினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டார் இந்தியா அணி ஆப்போசிட்டாக சூப்பராக ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஆஸ்திரேலியா அணி இப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2 சேஞ்சஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதேமாரி மற்றபடி சேம் தாங்க. நம்ம ட்ராவஸ் ஹெட்டு, அப்புறம் நம்ம ஸ்டீவன் ஸ்மித்தாக இருக்கும், மிச்சல் ஸ்டாக் எல்லாம் சேம் தான் பிளேயிங் லெவல். வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை. இது 2 சேஞ்சஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி. கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, நாளைக்கு நடக்க போகிற போட்டி ஒரு அனல் பறக்கிற போட்டிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தாங்க அந்த சீரீஸில் நிற்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான ஒரு தகுதியை கிட்டத்தட்ட உறுதியாக்குற மாரி இருக்கும். நாளைக்கு நடக்க போகிற போட்டியை ஜெயிக்கணும். கண்டிப்பாக பும்ரா, ஜெசிபாய் அவரை நம்பி தான் இருக்கும். அவர் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்தியா vs ஆஸ்திரேலியா தான் போட்டி நடக்குது. என்ன கேட்டால் ஆஸ்திரேலியா vs பும்ரா அப்படி தான் நடக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பும்ரா தான் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இந்தியாவுக்கு தனியாலாம் நின்று போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நாளைக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. நம்ம ட்ராவஸ் ஹெட் அவரை நினச்சாதாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு எப்படி சொல்கிறது, இந்தியான்னு பேர் கேட்டாலே அடிக்கிறாரு. அது எந்த ஃபார்மேட்னா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், ODI இருக்கட்டும், டெஸ்ட்னா இருக்கட்டும், இந்தியா அன்றைக்கி ஆப்போசிட்டாக பயங்கரமாக ஆவரேஜ் வச்சுருக்காரு. அவருக்கு ஒரு பிளான் ஜெசிபாய், நம்ம பும்ரா பாய் நல்லா போட்டு வந்தோன்னா பிளான்குள்ளே எதனா தூக்கினா தான் வேலாகும் போலகுது. ஏன்னா அவர் இருந்தாருன்னா அடிச்சுட்டே இருப்பாருங்க ரன்னு. கொஞ்சம் இந்தியா கஷ்டம்தான். அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பிளானிங் போட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா கான்ஸ்டார் சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டார் வந்திருக்காரு. கண்டிப்பாக அவர் டெபியூட் ஆக போகிறாரு. அவருக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும்னு சொல்லிட்டு அவரும் பண்ணுவார். கவாஜா ஓப்பனிங்கில் இருக்கார். லபிஷேனே, ஸ்டீவன் ஸ்மித்து, ட்ராவஸ் ஹெட்டு, மிச்சல் மார்ஷ் சொல்லிட்டு பேட்டிங் லைனாக பயங்கரமாக இருக்குது. போலிங்கும் மிச்சல் ஸ்டாக்கு, பேட் கமின்ஸு, போலாண்டு, நேதன் லயன் சொல்லிட்டு போலிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆஸ்திரேலியா. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ண போகிறாங்க, பார்க்கலாம். இன்றைக்கி சொல்லலாம் மழையே வந்துட்டு போகுதுன்னு. மழைலாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க. 40 டிகிரி செல்சியஸு வெயில். கண்டிப்பாக நாளைக்கு மழை வரத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. அனல் பறக்கிற போட்டி நாளைக்கு காத்துட்ருக்கு. மறக்காமல் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி 4th டெஸ்ட் போட்டி வின் பண்ணுமா பண்ணாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.